பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். அனைவருக்கும் லெந்து கால செய்தியாக நான் ஜெபித்து ஒரு பாடலை பாடுவோம். எங்கள் நல்ல தகப்பனே கர்த்தாவே, இந்த லெந்து கால நாட்களை, தபசு நாட்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாட்களிலே நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய தேவரீர் கிருபை செய்யும்படியாய் உடைய சமூகத்திலே வேண்டுகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தெரிபட்டன தெரிபட்டன, நொடியில் முறிபட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மாத தூதரை மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம் பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. லூக்கா 24 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நான் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டுமென்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட
வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரத்தின் முதலாம் நாளிலே அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு 28:2 நாம் பார்க்கும் பொழுது, இயேசு வெளியே வருவதற்காக தேவ தூதன் கல்லை புரட்டி தள்ளவில்லை. மற்றவர்கள் சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எளிதாக உள்ளே சென்று பார்ப்பதற்காகவே அவன் அந்த கல்லை புரட்டி தள்ளினான் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:6 இயேசு உயிர்த்தெழுந்ததை முதலில் தேவதூதர்கள் சீஷர்களுக்கும் மகதலேனா மரியாளுக்கும் அறிவித்தார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவன் அவன் கிறிஸ்தவன் அல்ல. மத்தேயு 28:9-10 வசனங்களிலே வாசியுங்கள். இயேசுவுக்காக யூத தலைவர்களையோ ரோம போர் சேவகரையோ மக்கள் கூட்டத்தையோ எதிர்த்து போரிடவும் பேசவும் இயலாவிட்டாலும் கல்லறைக்கு வந்த பெண்கள் தங்களால் ஆனவற்றை எல்லாம் செய்தனர். சிலுவையில் அறையப்படும்போது இயேசுவை பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். இயேசுவின் அடக்கத்தின் போது அவர்கள் உடனிருந்தார்கள். மேலும் இயேசுவின் உடலுக்கு நறுமணப் பொருட்களை இடுவதற்காக அதிகாலையிலே தேடி வந்தனர். அவர்களுடைய பற்றுறுதியை பாராட்டும் வண்ணம் சீடர்களுக்கு காட்சியளிப்பதற்கு முன்பாகவே இயேசு அவர்களுக்கு காட்சி அளித்தார். நம்மால் ஆனவற்றையெல்லாம் நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டும். நாம் கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த மகதலேனா மரியாள் தான் அதிகாலையிலே எழுந்து அந்த கந்த வர்க்கங்களை வைக்கும்படியாக முதலாவது வந்தாள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார் என்று சொல்லி மார்க்கு 16:9 நாம் பார்க்கிறோம். இந்த மகதலேனா மரியாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 7 பிசாசுகள் நீங்கினவள் அவள் என்று லூக்கா 8:2 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற நற்செய்தியை இந்த மகதலேனா மரியாள் தான் அறிவித்தாள் என்று லூக்கா 24:10 நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள் என்று யோவான் 19:25 நாம் வாசிக்கின்றோம். மரியாள் என்றால் கண்ணீர் என்று அர்த்தம். ஆங்கிலத்திலே மேரி என்று அழைப்பார்கள். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே 5 மரியாள்கள் இருக்கிறார்கள். முதலாவது கன்னி மரியாள், இரண்டாவதாக மகதலேனா மரியாள், மூன்றாவதாக பெத்தானியா மரியாள், நான்காவதாக யாக்கோபு யோசே என்பவர்களின் தாயாகிய மரியாள், ஐந்தாவதாக மார்க்குவின் தாயாகிய மரியாள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின் நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து நாம் தொகுத்து பார்க்கும் பொழுது, முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி மத்தேயு 28:6 நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக லூக்கா 24:5-6 வசனங்கள், மத்தேயு 28:2-6 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, வானத்திலிருந்து தேவ தூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதன் உதவி செய்ய
அவசியமில்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். ஆனால் சீஷர்களும் மற்ற பெண்களும் கல்லறையிற்கு சென்று பார்ப்பதற்காக அந்த கல்லை புரட்டி தேவ தூதன் தள்ளினான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காண முடியாதபடி, நாம் வெற்றியடைய முடியாதபடி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடி வரும் பொழுது அங்கே தேவதூதன் கல்லை புரட்டியது போல நம்முடைய வாழ்க்கையினுடைய துக்கங்களை, துயரங்களை, வேதனைகளை, பிரச்சனைகளை, கவலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் தேவ ஆவியானவரை கொண்டு புரட்டி தள்ளுவார். நாம் பயப்பட தேவையில்லை என்பதை குறித்து நாம் அறிவோம். மூன்றாவதாக, பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். மத்தேயு 28:1, மார்க் 16:1 முதல் 13 வசனங்கள், லூக்கா 24:1 நாம் பார்க்கும் பொழுது மகதலேனா மரியாள் வேகமாக சென்று கல்லறையை மூடியிருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டு ஓடிப்போய் பேதுருவையும் யோவானையும் அழைத்து கொண்டு வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 20:1-2 வசனங்களிலும் நாம் அதை காண முடியும். நான்காவதாக, பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு சென்று பார்த்துவிட்டு தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லி யோவான் 20:3 முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக, இதற்குள்ளாக அங்கு வந்த மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் கல்லறைக்குள் பிரவேசித்து அங்கு தேவதூதர்களால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி அறிகின்றனர். யோவான் 20:11 முதல் 13 வசனங்கள், லூக்கா 24:3 முதல் 7 வசனங்கள், மத்தேயு 28:5 முதல் 7 வசனங்கள், மார்க் 16:5 முதல் 7 வசனங்களிலே அந்த பெண்கள் கல்லறைக்கு சென்று இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவ்விரு தூதர்களில் அவர்களோடு பேசிய ஒரு தூதனை பற்றியுமே எழுதப்பட்டுள்ளது. ஆறாவதாக, பெண்கள் திரும்பி செல்லும்போது மகதலேனா மரியாள் சற்று தாமதித்து அழுது தேடிய தருணத்தில் இயேசு மரியாளுக்கு காட்சியளித்தார் என்று யோவான் 20:14 முதல் 18 வசனங்கள், மார்க் 16:9 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை தேடி வரும்பொழுது நாம் அவரை காணவில்லையே என்று சொல்லி மகதலேனா மரியாள் அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவளுக்கு காட்சியளித்தது போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு காட்சி அளிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏழாவதாக, திரும்பி சென்று கொண்டிருந்த பெண்களுக்கு காட்சியளித்தார் என்று சொல்லி மத்தேயு 28:9 முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எட்டாவதாக, பேதுருவுக்கு கர்த்தர் காட்சியளித்தார். லூக்கா 24:34 நாம் பார்க்கிறோம். ஒன்பதாவதாக, எம்மாவூர் கிராமத்திற்கு சென்ற இருவருக்கு தரிசனமானார் இயேசு கிறிஸ்து என்று லூக்கா 24:13 முதல் 35 வசனங்கள், மார்க் 16:12-13 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். பத்தாவதாக, எருசலேமில் சீடர்களின் நடுவில் தரிசனமானார் என்று சொல்லி லூக்கா 24:36 முதல் 49 வசனங்கள், யோவான் 20:19 முதல் 24 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். 11ஆவதாக, 8வது நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சீடர்களுக்கு காட்சியளித்தார் என்று யோவான் 20:26 முதல் 29 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். 12ஆவதாக, திபேரியா கடற்கரை, அதாவது கலிலேயாவில் அவர் காட்சியளித்தார் என்று சொல்லி யோவான் 21:1 முதல் 22 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். 13ஆவதாக, கலிலேயாவில் மலையிலும் காட்சியளித்தார். மத்தேயு 28:16 முதல் 20 வசனங்களிலே நாம் காண முடியும். 14ஆவதாக, யாக்கோபுக்கு காட்சியளித்தார். 1 கொரிந்தியர் 15:7 நாம் வாசிக்கிறோம். 15ஆவதாக, இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்களான போது ஒலிவ மலையிலுள்ள பெத்தானியா வரை வந்து தனது சீடர்களை அழைத்து சென்று ஒலிவ மலையிலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:9 முதல் 12 வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். இவைகளை இயேசு சொன்ன பின்பு
அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் அவர் வருவார் என்று சொல்லி அவர்கள் அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் நேசிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கல்லறையில் அடைத்திருந்த கல் தள்ளப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காண முடியாதபடி, ஆண்டவரை காண முடியாதபடி இருக்கின்ற எல்லா தடைகளையும் ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு அவர் நீக்கி போடுவார் என்று நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்கள் 2 பேர் அங்கே வந்து காட்சியளித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அதிகாலையில் வந்திருந்த பெண்களிடத்திலே சொன்னார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் நினைவு கூறுவதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மரியாள் கர்ப்பமுற்றிருக்கும் பொழுதும், மரியாளே பயப்படாதே என்று சொல்லி 2 தூதர்கள் வந்து அவளை தேற்றினதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருக்கு பரிசுத்தமானதை கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் ஆவியானவரை கொண்டு நம்மை வழிநடத்துவார். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். தீர்க்க தரிசனங்களை பேசுவதற்கு வேண்டிய வல்லமையை, வெளிப்பாடுகளை அவர் நமக்கு தந்து நம்மை தேற்றுவார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுவார். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, நாம் இன்னும் அவருடைய வசனங்களை கேட்பதின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். நாம் எப்பொழுதும் அவரை துதிக்கும் துதியோடு, பரிசுத்தத்தோடு, நாம் செவையான மனதோடு ஆண்டவரை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆவியானவரை கொண்டு அவர் நம்மை பலப்படுத்துவார். நாம் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு உணர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த மகதலேனா மரியாளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினார் என்று பார்க்கிறோம். அவள்தான் ஆண்டவர் மீது அன்பு வைத்து அதிகாலையிலே ஓடி வந்து சுகந்த வர்க்கங்களை அவள் வைக்கும்படியாக அவள் ஓடி வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய பெண்களுடைய பேச்சு, அப்போஸ்தலர்களுக்கு இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 3 விதமான காரியங்களை நாம் நம்ப வேண்டும். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார் என்பதை நாம் நம்ப வேண்டும். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நம்ப வேண்டும். மூன்றாவதாக, அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மறுபடியும் திரும்ப இந்த பூலோகத்துக்கு நியாயம் தீர்க்க அவர் வரப்போகிறார் என்பதை, இயேசு வருகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரால் முதியவர்களுக்கும் அற்புதம் செய்ய முடியும், மலடிகளுக்கும் அற்புதம் செய்ய முடியும், கன்னி பெண்ணுக்கும் அவர் அற்புதம் செய்ய முடியும்.
அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தா என்று நாம் பார்க்கிறோம். அவர் அற்புதம் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது, ரட்சிப்பின் வழியிலே நாம் நடக்கும் பொழுது, சத்தியத்தை அறிகிற அறிவின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் அவரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டுகொள்ள முடியும். நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதின் மூலமாக, ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் காத்திருந்து ஜெபிப்பதின் மூலமாக, நாம் அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது அவரும் நம்மோடு நிலைத்திருந்து நாம் மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக விளங்கும்படியாக அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். கல்லறைக்கு ஓடி வந்த பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள், பெண்கள், இவர்கள் மிகவும் பயந்தவர்கள். ஆனால் ஆசாரியர்களுக்கோ, ரோம போர்ச்சேவோ, பொதுமக்களுக்கோ, அவிசுவாசிகளுக்கோ அவர்கள் பயப்படாதபடி தங்கள் வேலையை அவர்கள் சென்று முடித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த உலகத்திற்காகவோ அல்லது அவிசுவாசிகளுக்காகவோ, ஆண்டவரை நம்பாதவர்களுக்காகவோ நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய வேலையை செய்யும்படியான பலனை, கிருபையை, அறிவை, ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுகிறவராக இருக்கிறார். நாம் ஒரு அடி எடுத்து வைத்து முன்னே செல்லும் பொழுது ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. இந்த மகதலேனா மரியாள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற பின்பு அவள் இயேசுவை நேசித்தாள், இயேசுவோடு கூட இருக்க நினைத்தாள், இயேசுவினுடைய தரிசனத்தை அவள் விரும்பினாள். ஆண்டவர் அவளையும் மகளே என்று அழைத்து அவளை அரவணைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ உலக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகளை விட்டுவிட்டு நாம் இயேசுவின் முன்னே, இயேசுவின் பின்னே நாம் செல்லும் பொழுது, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே என்று நாம் வாழும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திலும் சரி, மறு உலகத்திலும் நமக்கு மேன்மையான இடத்தை, வாசஸ்தலத்தை நமக்கு தருவார் என்பது நிச்சயம். இந்த உலகத்தில் நாம் பலரை நம்பலாம், அவர்கள் நம்மை கைவிடலாம். எல்லா நேரங்களிலும் நாம் மனிதரை சார்ந்திருக்க முடியாது. ஆனால் எல்லா வேளைகளிலும் நாம் ஆண்டவரை சார்ந்திருந்து அவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த உலகத்திலே தமக்கு அன்பானவர்களுக்கு அவர் தரிசனம் தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அவர் பரமேறிய பின்பு எருசலேமிலே காத்திருந்த தம்முடைய சீசர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அவர் காட்சி தந்து அவர்களை பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். பயந்த சுபாவமுடைய, முரட்டுத்தனமான குணத்தை உடைய அந்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுருவை கொண்டு நான் சபையை கட்டுவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பின்பு அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டறையிலே அவர்கள் காத்திருந்த பொழுது நாம் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலனடைய செய்கிறார். ஊழியங்களை செய்யும்படியான கிருபையை, வல்லமையை, பலத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நாம் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இந்த காரியத்தை நாம் ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. அவர் எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர்
அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:10 வாசிக்கும் பொழுது, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். அவர் வரும் வரைக்கும் அவர் நமக்கு விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செய்வோம். ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் அவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மீதியெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கவலைப்படாதேயுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாம் பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்திலே எல்லாவிதமான காரியங்களுக்கும் பயந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் உள்ள சுகத்தை பற்றி, நம்முடைய பலவீனங்களை பற்றி நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, நம்மை ஆற்றி, நம்மை தேற்றி, அவர் கழுகுகளுக்கு சமமாக மறுபடியும் அவர் வாழ வயதை தந்து நம்மை ஓடச் செய்கிறார். நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கின்றார், ஒளியாக வைத்திருக்கின்றார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடப்போம். அப்போஸ்தலர்கள் ஆரம்பத்தில் இயேசுவோடு கூட இருந்தபோது அவர் சொன்னவைகளையெல்லாம் அவர்கள் நம்பவில்லை. ஆனால் இயேசு மரித்து மறுபடியுமாய் அவர்களுக்கு காட்சியளித்த போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலன் தோமா, அவன் மற்ற சீசர்களோடு இயேசு தரிசனமாகும் பொழுது அவன் இல்லை. அவன் சொன்னான், நான் அவரை பார்க்க வேண்டும், அவருடைய ஓட்டையிலே நான் கைபோட வேண்டும் என்று சொன்னான். 8ஆம் நாளிலே அவர்கள் இருந்த யூதர்களுக்கு பயந்து அவர்கள் கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நடுவே இயேசு வந்து பயப்படாதே என்று சொன்னார். அப்படிப்பட்ட அவிசுவாசியான தோமா ஆண்டவரை விசுவாசித்து அவன் இந்திய தேசத்திற்கு வந்து அவன் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கூறி அற்புதங்களை செய்து அவருக்கு பிள்ளைகளாக நம்மை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து நாம் ஜெபிப்போம். அவர் நம்மை கைவிடாத தேவன். அவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன். அவர் நமக்கு சமாதானத்தை தருகின்ற தேவன். நம்முடைய தலைகளை உயர்த்துகின்ற தேவன். அவருடைய சொற்படி நாம் கேட்கும் பொழுது வெறுமையான பாத்திரம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அது உலகுக்கு கொடுக்கப்படுகிறது. உலகுக்கு தண்ணீரை கொடுத்தது போல கொடுத்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். நம் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். தண்ணீர் தடாகமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருக்கு நாம் பரிசுத்தமாக நம்முடைய ஜீவியத்தை நடத்துவோம். எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் மேலான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன்.